ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி மில்க் பன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இதை நம்ம பேக்கரியில் வாங்கி தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலே இதை சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க பால் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஈஸ்ட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் இதை ஆக்டிவேட் ஆக விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஈஸ்ட் நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் நம்ம ஆக்டிவேட் ஆக வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் பேலன்ஸ் வச்சுருந்த பாலை. வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் மாவு டஸ்ட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. 2 கையை வச்சு நல்லா இதை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது பன் வந்து சாஃப்டாக வருது. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பிசைய அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிடும். இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு பன்ஸு. எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தது, என் கையிலலாம் எவ்வளோ ஒட்டி இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி மாவை நம்ம இழுத்து பார்க்கும்போது நல்லா எலாஸ்டிக் மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பிசையணும் கரெக்டாக. இப்போ இதை நம்ம நல்லா ரோல் பண்ணி ஒரு பவுலில் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா பொங்கி வந்திருக்கு டபுள் ஆகி. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை உள்ளே டக்கின் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே இருக்கணும். எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சிடணும். எந்த ட்ரேயில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நான் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டேன். இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம இப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது இன்னும் டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். 2 ஹவர்ஸ் நான் விட்டுட்டேன். இது நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு, ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக பால் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நல்லா ப்ரௌனாக வரும் மேலே இருக்க அந்த லேயரு. இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது இந்த ட்ரேவை கொண்டு வச்சுருக்கேன். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ண விட்டுடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்தேன். நல்லா பேக் ஆகிருந்துச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில். இதில் நான் கீ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். கீ இல்லைனா பட்டர் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பன் வந்துட்டு நான் எடுத்து காட்டுறேன். இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த கடையில் வாங்குகிற மாதிரியே நமக்கு பன்ஸ் வீட்டிலே கிடைச்சாச்சு. இப்போ ஒரு பன் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களேன். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. நான் இன்றைக்கி மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணி காட்டினேன். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் ஒரு அடிகனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் மணல் இல்லைன்னா உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை ப்ரீஹீட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா செஞ்சு வச்ச பன்ஸை உள்ளே வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஓவனில் செஞ்ச மாதிரியே சூப்பராக பன்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Taju.